ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ கொஞ்சம் பக்தி பரவசமாக இருக்க போது. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதோட vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி நாள் நைட்டில் இருந்தே வந்து வேலை எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பூ கட்டுறது, பூஜை பாத்திரம்லாம் ரெடி பண்ணுறது, அந்த பூஜைக்கு தேவையானது எல்லாமே வந்து நைட்டில் இருந்தே வந்து நாங்கள் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூ கட்டுறதெல்லாம் அம்மா அத்தைலாம் பார்த்துக்கிட்டாங்க. நான் வந்து மாலைலாம் கோத்துட்டு இருந்தேன் சாமிக்கு. எல்லா வருஷம் பூஜையும் இதே மாதிரி தான் நடக்கும். நைட்லேருந்தே எல்லா வேலையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இந்த சைடு வந்து என் தங்கச்சி வந்து சாமி பூஜை பாத்திரத்துக்கு எல்லாமே வந்து மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. ஈவினிங்கே எல்லா பூஜை பாத்திரமும் எடுத்து நாங்கள் வாஷ் பண்ணி வச்சுட்டோம். அவள் வந்து எல்லாம் தொடச்சி மஞ்சள் குங்கெல்லாம் வச்சிட்ருக்கா. அதே டைமில் அம்மாவும் அத்தையும் சாரீ வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு எதுக்குடா சாரின்னு பார்க்குறீங்களா? நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி பண்ணும்போதே வந்து வரலட்சுமியும் சேர்த்து பண்ணிவிடுவேன். ஏன்னா லாஸ்ட்டு 2 இயர்ஸ் அப்படி தான் பண்ணேன். அதனால் இந்த 3rd இயரும் அதே மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு வரலட்சுமியும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இருக்கிறதுலே ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய வேலைனா இந்த சாரீ கட்டுற வேலை தான். ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ ரெஃபரன்ஸ்லாம் பார்த்து தான் ஒரு ஐடியாவோட பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 2-3 வீடியோலாம் பார்த்து 2-3 ஸ்டைலும் ட்ரை பண்ணாங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு வேலை. அதே டைமில் வந்து இந்த கலச குடத்தில் வந்து ஒரு சில திங்ஸ் எல்லாமே போடுவாங்க. இந்த ஏலக்காய் அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயம்லாம் போடுவாங்க. அது எல்லாமே வந்து போட்டு நைட்டே வந்து சாமி அப்படியே உட்கார வச்சாச்சு நாங்கள். அதே டைமில் வந்து சாமியோட முகம் லாஸ்ட் இயர் வாங்கினதே இருந்தது. அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் விழுந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நைட்டே வந்து கம்லாம் போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அழகாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த புது ஐட்டம்ஸ் எதுவுமே நாங்கள் வாங்கலை. லாஸ்ட் இயர் வாங்கின எல்லாமே வந்து அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் இந்த இயரும் யூஸ் பண்ணிவிட்டோம். புதுசாக வந்து நான் சாரீ மட்டும்தான் வாங்கினேன் சாமிக்குன்னுட்டு. அப்புறம் பாருங்கள், அவ்வளோதான் சாமி வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அழகாக வந்து ஒரு அம்மனே வந்து நேரில் உட்காந்துருந்த மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு சூப்பராக அம்மாவும் அத்தையும் 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணர் வந்து நான் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் வந்து இந்த பெரிய கிருஷ்ணர் இல்லை, குட்டி கிருஷ்ணர் மட்டும் தான் இருந்தார். இந்த இயர் வந்து நாங்கள் பெரிய கிருஷ்ணரும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது எல்லாமே வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பாருங்கள், இடம் இப்படி தான் இருக்குது. மாலை கட்டுற வேலை எல்லாமே முடிஞ்சது. எல்லா வேலையும் முடிஞ்சது. நைட் வந்து இந்த காய்கறி நாளைக்கு சமைக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பூஜை பாத்திரம்லாம் கரெக்டாக எல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட் வந்து நாங்கள் தூங்க போயிட்டோம். 1 hour தான் தூங்கியிருப்போம். டைம் 2:30 ஆகிடுச்சு. ஒரு 1 hour படுத்துட்டு 4 o'clock எழுந்துட வேண்டியது தான். காலையிலேயே 4 மணிக்கெலாம் எழுந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்தாச்சு. அதுக்குள்ளே அம்மாவும் அத்தையும் இந்த பிளேட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நான் வந்து அந்த மாலை பூவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து சாமிக்கு போட்டு அலங்காரம்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பூஜை வந்து காலையில் 5 மணிக்கு பண்ணணும். அதுக்கு வந்து நெய்வேத்தியம் வந்து தயிர், பால், வெண்ணெய் அது மட்டும் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி பூஜை பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பூஜை வந்து 5 மணிக்கே முடிஞ்சிருச்சு. நம்ம வீட்டு மகாலட்சுமி அண்ட் கிருஷ்ணர் வந்து பார்க்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சிம்பிளாக தான் இந்த இயர் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து பெருசாக எந்த இதுவும் நாங்கள் பண்ணலை. ரொம்பவே முடிஞ்சளவுக்கு ரொம்பவே சிம்பிளாக வந்து பண்ணியாச்சு. அப்படியே வந்து பேலன்ஸ் பூஜையும் முடிச்சுட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே. டெய்லியுமே இந்த மாதிரி பூஜைலாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதெல்லாம் வந்து எப்பயாச்சும் தான் நடக்கும். நான் வந்து மார்னிங் 5 மணிக்கு எழுந்து பூஜை பண்ணுற ஆளெல்லாம் கிடையாது. எப்போ தோணுதோ அப்போ வந்து ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே அந்த மாதிரி வந்து பூஜை பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவேன். விடிய காலையிலேயே இந்த மாதிரி பூஜைலாம் பண்ணி கற்பூரம் ஊதுபத்தியெல்லாம் காமிச்சதுமே வந்து வீடே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படியே ரொம்பவே பக்தி பரவசமாக அப்படியே மங்களகரமாக இருந்தது. பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. மைண்டுக்குமே சூப்பராக இருந்தது.
நல்லபடியாக நல்லா பக்தி பரவசமாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுமே வந்து காஃபி பிஸ்கெட்லாம் வந்து சாப்பிட்டாச்சு. ஏன்னா எனக்குலாம் வந்து நான் என்றைக்கு காலையில் இவ்வளோ சீக்கிரம் எழுறனோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு வந்து பசி எடுத்துக்கும். ஒரு பொழுது கூட இல்லை நான் இன்றைக்கி. காஃபி பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து மதியானத்துக்கு வந்து லஞ்ச் வந்து ரெடி பண்ண போயிட்டோம். இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே வந்து வெஜ்ஜு ஸ்பெஷல் தான். வடை, பாயசம், சாம்பார் சாதம் அதெல்லாம் தான். குக் பண்ணுறப்போ வீடியோ எடுக்க மறந்துட்டேன், ஃபைனலாக தான் எடுத்தேன். மருமகளே ஏன்டி ஓடுற? எடுப்பண்டி. சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு, சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போதான் வந்து நாங்கள் லஞ்ச் எல்லாம் சாப்பிட போகிறோம். கிச்சன் வந்து ஃபுல் சூப்பர் க்ளீனாக சூப்பராக இருக்குது. அப்பளம் குறையும் போது அக்காவுக்கு ஈவினிங் கொடுக்க சுண்டல் ரெடியாக இருக்குது. பார்ப்போம். இதுதான் இல்லை, ஆமாம் இலை தெரியாது. வடை, அப்பளம் எல்லாம் ரெடியாக இருக்குது, சாப்பிட்ணும். இது பேர் தான் வந்து டீம் லஞ்ச். ஐயோ லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக வெஜ் மீல்ஸ் தான் பிளான் பண்ணியிருந்தோம். சாம்பார், ரசம், ரைஸ், அப்புறம் 2 பொரியல், பருப்பு வடை, அப்பளம், அவ்வளோதான். ஸ்வீட்டுக்கு பாயசம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் பூஜைக்கு வந்து நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். எல்லாருமே வந்து சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். சாரீ எல்லாம் கட்டிட்டு பக்கா ட்ரெடிஷ்னலாக இருந்தோம். ஃபஸ்ட்டு வேலையாக வந்து வெளியெல்லாம் பெருக்கிட்டு கோலம் போட்டு நம்ம கிருஷ்ணர் பாதம் போட வேண்டியது தான். நாங்கள் வந்து வருஷம் வந்து கையிலே நாங்கள் 2 பேருமே வந்து போட்டுட்டு வருவோம். இந்த வருஷமும் வந்து நாங்களே போட்டோம். என்னோட ரொம்ப ஃபேவரட் வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் இந்த கிருஷ்ணர் பாதம் போடுறது தான். ரொம்பவே ஹாப்பியாக வந்து நான் கிருஷ்ணர் பாதம் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து போட்டோம். பசங்களை பிடிச்சிட்டு நம்மளை வெளியே நாங்கள் கிருஷ்ணர் பாதம் எல்லாமே போட்டு முடித்தோடனே என் தங்கச்சி வந்து அப்படியே லைனாக வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு கிருஷ்ணர் பாதத்துக்கு பூவெல்லாம் போட்டு அப்படியே டெக்கர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா. அவ்வளோதான், இதோட வந்து பூஜைக்கான வேலை எல்லாமே முடிஞ்சது. இனி டேரெக்டாக பூஜை ஈவினிங் பூஜை முடிச்சுட்டு எல்லாருக்குமே மஞ்சள் குங்குமம்லாம் கொடுக்கலாம். கொஞ்சம் இப்படி சைடா திரும்பி உட்காரு, பின்னாடி முடி தான் பார்ப்பாங்க. பூஜை முடிஞ்சதுமே வீட்டுக்கு வந்த எல்லாருக்குமே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் கொடுத்துட்டு பிரசாதமாக வந்து நாங்கள் சுண்டலும் பாயசம் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி வந்து அக்கம் பக்கம் வீட்டுக்கிட்ட இருக்க எல்லாரையுமே வந்து கூப்பிட்டுருந்தோம். அவங்களுமே வந்து லைனாக எல்லாருமே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கே வந்து நைட் ஒரு 8 o'clock வந்து ஆயிடுச்சு. இந்த டே வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக அப்புறம் பீஸ்ஃபுல்லாக போச்சு. இதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னோடய அத்தை, அம்மா, அப்புறம் என் தம்பி, தங்கச்சிங்க தான். ஏன்னா வந்து 2 days முன்னாடியிலேருந்து எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. வீடு க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே தான். அதனாலேயே என்னமோ வந்து நான் கொஞ்சம் ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தேன். இன்னும் கூட ஆளுங்கள்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அதனால் அத்தை வந்து சைடில் மஞ்சள் குங்குமம் அந்த
இது வளையல் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்தவங்களுக்கு வரைக்கும் கொடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க போயிட்டோம். ஃபைனலி எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. செம்ம க்யூட்டாக வந்திருந்தாங்க. பார்க்க ஒரிஜினல் கிருஷ்ணரை பார்த்த மாதிரியே இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அவங்க கூடயும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். குழந்தை அவனுக்கு எல்லாருமே ஆண்டி தான்டா. எண்ட் ஆஃப் த டே வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கியாச்சு. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான் பண்ண போகிறோம். ஹஸ்பண்ட் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது. குரு நமஸ்கார். கை எப்படி போதோ பாரு. நான் சும்மா பிடிச்சிட்டு இருக்கேன். அதான் சுத்தி இருக்குது. அவ்வளவுதான் பாட்டு. பாட்டு அவ்வளவுதானா? முடிஞ்சது. எனக்கு அவ்வளவுதான் தெரியும். இந்த கேப்ல எப்படி கொஞ்சம் அந்த பக்கமா வச்சிருக்கலாம். அவ்வளோதான் கைஸ். ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்த பெரியவங்க எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு சாமிக்கும் ஆரத்தியெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். இந்த டே வந்து இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து செம்ம ஹாப்பியாக ஃபன்ஃபில்டாக வந்து முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். வேறு எந்த மாதிரி கண்டென்ட் இல்லை உங்களுக்கு என்ன வீடியோஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், அது வரைக்கும் டாட்டா, பை பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.